இப்போ வந்து போலீஸ் வந்து என் பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணலாம், நார்காட்டிக் டெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி திரு சிம்புவோ தனுஷோ இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் காட்டுவாங்களா? ஓப்பா எல்லார்கிட்டயும் இந்த ட்ரக்ஸ் பழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. நைட் பார்ட்டின்ற ஒரு மேட்டர் இருக்கு. அதில் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ், எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ்லாம் அவங்கெல்லாம் சிக்கிடக்கூடாது ஏன்னான்றதுக்காக. ஏன்னா அவங்க எல்லாமே அரசியல் பின்புலத்தில் இருக்காங்க. ஓகேவா? ஒன்று தொட்டு அரசியல் சப்போர்ட்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு தனுஷ்க்கு வந்து பிஜேபி சப்போர்ட் இருக்குன்னு, அதனால தான் எப்பவுமே ஓம் நம சிவா. திரு சிம்புவுக்கு வந்து நம்ம டிஎம்கேடைய சப்போர்ட் இருக்குன்னு நீங்கள் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அரசியல் பின்புலம் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கு என்ன இருக்குன்றதை பாருங்களா. இப்போ ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாவை பிடிச்சவொடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்காசம் கிடச்சிடும். ஓகே, நாங்கள் நார்காட்டிக்ஸ் விஷயத்தில் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 2 பேர் அப்படின்ட்டு. ஒரு 2 வாரத்தில் இந்த விஷயம் நீர்த்து போயிடும் பார்க்குறீங்களா. ஆனால் இது இன்னும் டீப்பாக போச்சுன்னா மொத்த கோலிவுட்டில் 85% ஆளுங்க மாட்டுவாங்க. அதனால இப்போ நடிகைகள்ல இருந்து, அதாவது இப்போ வந்து ரீசெண்டாக வந்த புது நடிகை 35 லட்சம் ரூபா பர் டேக்கு வாங்கக்கூடிய நடிகை வரைக்கும் மாட்டுவாங்க.